இல்லைங்க. ஓபிஎஸ் இருந்தாலும், இல்லை என்றாலும் பெரிய வித்தியாசம் அதிமுகவுக்கு இருக்காது. ம். நான் சொல்வது அமமுக. ம். உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் தென் தமிழகத்தில் தேவை. அதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல வெறும் கொங்கு பகுதி கட்சி மாரி ஆயிட்டு இருக்கு அதிமுக. ஒரு 2 சமுதாயங்களுடைய ஆதரவோட பெற்றுக் கொண்டிருக்கிற கட்சிங்கிற மாரி இருக்கு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் உங்களுக்கு தேவை. அந்த வாக்குகளை கொண்டு வரக்கூடியவர்கள் 3 பேர். ஓபிஎஸ் பெரிய ஒரு ஓட் கேதர்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டிடிவி ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். இப்போ நயினார் நாகேந்திரன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாஜக மாநில தலைவரா, அதுவும் முக்குளத்தோர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு உதவும். பட் இதை நீங்க கன்சாலிடேட் பண்ணி இந்த 2 நபர்களை கன்சாலிடேட் பண்ணி ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த பர்செப்ஷன் மாறும். அந்த பர்செப்ஷன் மாற்ற மாட்டேங்கிறார். தேர்தல் வரட்டும் நான் பாக்குறேன் அப்படின்னா, உங்கள் எதிரணியில் இருக்கிறவர் கூட்டணி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. அப்போ சந்திக்கிறார் முதலமைச்சர். கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லுங்க. யாரு வெளியே போயிட்டாங்க திமுக கூட்டணியில இருந்து? யாருமே போலியே. ஹவுஸ்ஃபுல்ல வச்சுக்கிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்கிறாரு, ஓபிஎஸ் சந்திக்கிறாரு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.